கண்ணதாசன் பற்றி பார்க்க போகிறோம். இவருடைய இயற்பெயர் வந்து முத்தையா, சிறப்பு பேர் வந்து கவியரசு, இயற்றமிழ் கவிஞர், சிறுகுறள் பட்டியலிலே தோன்றிய பாட்டுப்பறவை. இவருடைய புனைப்பெயர்கள் வந்து தமிழ் மன்னன், துப்பாக்கி, ஆடிய பாதம், ஆரோக்கியசாமி, பார்வதிநாதன், காரைமுத்து புலவர், வணங்காமுடி, கமுகப்பிரியன். வந்து வளர்ப்பு தாய் சுட்டிய பேர் வந்து நாராயணன், வளர்ப்பு தாய் வந்து தெய்வானையாச்சி. இவரோட காலம் வந்து 1981 10வது மாதம் அக்டோபர் மாதம் பிறந்திருக்காரு. இறந்தது வந்து 1927 ஜூன் மாதம் இறந்திருக்காரு. ஊர் வந்து சிறுகுடல்பட்டி, சிவகங்கை மாவட்டம். பெற்றோர் வந்து சாத்தப்பன் விசாலாட்சி. 8ஆம் வகுப்பு மட்டுமே படித்திருக்காங்க. இவருடைய மணிமண்டபம் வந்து காரைக்குடியில் அமைஞ்சிருக்கு. இவர் வந்து தமிழக அரசின் அரசவை கவிஞராக 1970 வந்து இருந்திருக்காரு. இவரை வந்து திரைப்படத்துறைக்கு அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா, எந்த இயக்குனர்னா ராம்நாத். இவர் வந்து காதல் தத்துவம் பாடுவதில் ரொம்ப சிறந்தவர், வல்லவர். இவர் வந்து பாரதியாரை வந்து மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டார். இவர் வந்து பார்த்திங்கன்னா திரையுலகிலும் இலக்கிய உலகிலும் சிறந்து விளங்கியது தான் கண்ணதாசன். இவர் வந்து பேச்சாளர், சிறந்த பேச்சாளர். இவர் வந்து முதல் கவிதை, இவர் வந்து ஃபஸ்ட்டு பத்திரிக்கையில் வந்து வந்த முதல் கவிதை வந்து நிலா ஒளியிலே. அப்போ அவருக்கு 17 வயசு. நிலா ஒளியிலே பழந்தமிழ் இலக்கியத்தின் உயிர் சாரத்தை எல்லாம் நமது பாடல்கள் வந்து எடுத்துரைத்தார். இவர் வந்து கதை வசனம் எழுதிய முதல் திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா இளையராஜோதி. முதல் திரை இசை பாடல் வந்து கலங்காதிரி மனமே கண்ணியின் காதல், கலங்காதிரி மனமே கண்ணியின் காதல். இவர் கடைசி பாடல் வந்து கண்ணே கலைமானே 1981 3ஆம் பிரிவில் வந்திருக்கு. இது வந்து இயற்றிய நூல்கள் நிறையா இருக்குது. நெடுங்கதை நூல்கள் ஆட்டனத்தி ஆதிமந்தி, மாங்கனி, கள்ளக்குடி மகாகாவியம், இயேசு காவியம், ராசதண்டனை. நாவல்கள் வந்து ஆயிரங்கால் மண்டபம், ஊமையின் கோட்டை, சிங்காரி பார்த்த சென்னை, ராசதண்டனை, சிவகங்கை சிலை, வேளங்குடி திருவிழா, சேரமான் காதலி, இதெல்லாம் நாவல்கள். குமரி காண்டம், விளக்கு மட்டுமா சிவப்பு, இது வந்து